ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்கபதக்ரமோபனிஷதைः காயந்தி யம் சாமகாः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः தேவாய தஸ்மை நமः. நாள்தோறும் பகவத்கீதையில் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய மைண்ட் செட், மனது எப்படி இருக்கணும், புத்தி எப்படி இருக்கணும், ஒருபடிப்பட்டதான புத்தி, பலபடிப்பட்டதான புத்தி அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதில் ஒருபடிப்பட்டதான புத்தி, தட் இஸ் ஃபோக்கஸ்ட் மைண்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரே இலக்கு இருக்கும். அதனால் அந்த ஒரு இலக்கை நோக்கி நம்ம செயல்பட்டுட்டு வந்தால் சீக்கிரமாகவே அந்த இலக்கை அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது பலபடிப்பட்டதான புத்தியாக இருந்ததுன்னா இன்றைக்கி நமக்கு ஒன்று தோணும், நாளைக்கு வேறு ஒரு ஆசை இருக்கும், ஆசை மாறிக்கிட்டே இருக்கும், இலக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது ஏதோ ஒரு இலக்கை நம்ம நோக்கி போகிறதுன்றது இல்லாமல் எந்த ஒரு இலக்கை அடையிறதுமே கஷ்டமாக போயிடும். ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. அதை பற்றி நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ அடுத்து 2வது அத்தியாயத்தில் 42வது ஸ்லோகம். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்த்ய விபஷ்சிதஹ வேதவாதரதாஃப் பார்த்த நான்யதஸ்தீதி வாதினஹ. யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம், அதாவது ஒரு புஷ்பம் இருக்கு இல்லையா, பூக்கள் பார்க்குறதுக்கு அழகான சில பூக்கள்லாம் இருக்கும், அதை போல் பேசுவாங்களாம். இது யாரை பற்றி குறிக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி இந்த பூக்கள்ன்றதை பார்க்கலாம். அதாவது சில பூக்கள் பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் அதோடு சரி அது ஒரு காட்சி பொருளுக்கு மட்டும்தான் உதவும், ஒரு ஷோபீஸ் மாதிரி வைக்கலாம். அதை தாண்டி அந்த பூ காஞ்சு கனியாகி அதெல்லாம் வராது. அந்த பூவோடையே நின்று விழுந்து அப்படியே போயிடும். இதை மாதிரி தான் சில பேர் பேசுகிறவங்க இருக்கான். வேதவாத ரதாஃப் பார்த்த, இந்த வேதங்களை படிச்சுட்டு இருக்கிறதுலையே உயர்ந்தது ஸ்வர்க்கம் தான்னு சொன்னால் அது எப்படின்னா இந்த பூக்கள் போல தானா, வெறும் ஒரு காட்சி பொருள் போலையே தவிர அதனால எந்த பயனும் இல்லை. அவங்க சொல்கிறது அந்த வெறும் அந்த பூ போல தான். ஏன்னா ஒரு பூன்றது எப்போ அது காயாகி காயிலேருந்து கனி வரதோ அப்போ தான் அதனோட பயன் அடையுது இல்லையா. அது மாதிரி இல்லாமல் வெறும் காட்சி பொருளாக இருந்தால் எப்படியோ அது போல தான் வேதத்தெல்லாம் கற்றுக்கிட்டு ஆனால் ஸ்வர்க்கம்தான் இருக்கிறதுலையே உயர்ந்ததான இடம், அதை தாண்டி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அது போல். நான்யதஸ்தீதி வாதினக, அவங்க பேசுகிற பேச்சு அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்களோட புத்தி ஒருபடிப்பட்டதான புத்தியாக இல்லை அப்படின்னு பகவான் சொல்ல வர்றார். சரி, இங்கே எதனால ஸ்வர்க்கத்தை பற்றி ஒரு பேச்சு வருது? ஸ்வர்க்கம் உயர்ந்த இடமா இருந்தால் என்ன, இல்லைன்னா நமக்கு என்ன இல்லையா. நம்ம ஏதோ வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் நம்ம வாழ்க்கைன்றது இதோடு இல்லை இல்லையா. இதுக்கப்புறம் என்னன்றது தான் நம்ம பார்க்குறோம். அதனால தானே எல்லாருக்கும் மரணம்ன்றது ஒன்று கிட்டக்கு நெருங்கும் போது பயம் வருது. ஏன்னா இதுக்கப்புறம் என்னன்றது தெரியல, சரியாக புரியலன்றதுனால தான் அந்த பயம் வருது. இப்போ அதனால தான் ஸ்வர்க்கம் உயர்ந்த இடமா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது உயர்ந்த இடமா இல்லைன்னா என்ன அப்படின்னா எது இருக்கிறதுலையும் உயர்ந்த இடமோ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்ம பெஸ்ட் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இப்போ பசங்க படிக்கிற பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், இருக்கிறதுலே நம்மளோட முயற்சியில் எந்த நல்ல பள்ளிக்கூடமோ அதில் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி அவங்களுக்கு எதனா வாங்கி கொடுக்குறதுனாலும் பெஸ்ட், இருக்கிறதுலே எது ரொம்ப சிறந்ததோ வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா. அதுபோல தான் நம்ம இந்த வாழ்க்கையை முடிஞ்சு அடுத்து போகக்கூடிய இடம் இருக்கிறதே உயர்ந்த இடமா போகணும். அது எதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம ஆசைகளில் 3 நிலைகள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு முதல் நிலை என்ன அப்படின்னா, உடலும் ஆத்மாவும் ஒன்றுன்னு நினைக்கிறவங்க. அப்படி நினைக்கிறவங்க என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற அனுபவமே ஏதோ இன்றைக்கி வீடு வாங்குகிறோமா, நாளைக்கு பிள்ளைங்க இருக்காங்களா அப்படின்னு இந்த ஆசைகளோடையே அவங்களோடது முடிஞ்சு போயிடும். அடுத்து உடல் வேற ஆத்மா வேற அப்படின்னு அந்த உணர்ந்தவங்க, அதுலேயே 2 நிலைகள் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, மரணத்துக்கு பிறகு ஸ்வர்க்கம் அதுதான் உயர்ந்த இடம்னு நினைக்கிறவங்க. இல்லை அது இல்லை, மோக்ஷம் முக்தின்றது தான் உயர்ந்த இடம் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஏன்னா அந்த ஸ்வர்க்கத்துக்கும் முக்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டா நமக்கு எவ்வளோ புண்ணியம் இருக்கோ அந்த புண்ணியம் இருக்கிற அளவுக்கு அந்த ஸ்வர்க்கத்தில் இருந்துட்டு திரும்ப இன்னும் ஒரு ஜென்மம் பிறக்கணும்.
இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற அந்த சுழற்சியிலேருந்து நம்ம வெளியில் வர முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஏதோ காசு வச்சுருக்கோம், ஒரு கடைக்கு போகிறோன்னா அந்த காசு இருக்கிற அளவுக்கு தான் கடையில் பொருள் வாங்க முடியும் இல்லையா? காசு தீர்ந்து போயிடுச்சுன்னா நம்ம பொருள் வாங்குறதை நிறுத்திட்டு கடையிலேருந்து வெளியில் வர வேண்டிதான். அதுபோல தான் ஸ்வர்க்கத்துக்கு போனாலும் நமக்கு எவ்வளோ புண்ணியம் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்வர்க்கத்தில் அனுபவிச்சுட்டு திரும்ப அடுத்த பிறவி எடுக்க வேண்டிதான். ஆனால் மோக்ஷம் முக்தின்ற இடத்துல தான் நம்ம திரும்ப பிறக்கவே தேவையில்லை. அங்கே போனால் மீளாத இடம், எப்போதும் இன்பம் இன்பம் சந்தோஷம்தான், அனுபவம் தான் அங்கே முக்தியில் இருக்கிறது. அப்படின்றதுனால மோக்ஷம் முக்தி அப்படின்றது தான் இருக்கிறதுலே உயர்ந்த இடம்ன்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்லோகத்தோடு எப்படி நம்ம இதை ஒத்து பார்க்குறது, இந்த 42வது ஸ்லோகத்தோட அப்படின்னா, ஸ்வர்க்கம் தான் உயர்ந்த இடம்னு நம்ம நினச்சிட்டோன்னா ஸ்வர்க்கத்தை வந்து நம்ம இலக்காக வச்சு ஸ்வர்க்கத்தை இலக்காக வச்சு அதை நோக்கி என்ன செய்யணுமோ செய்வோம். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்வர்க்கத்தை இலக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுனால மோக்ஷம் நிச்சயமாக கிடைக்காது, முக்தி நிச்சயமாக கிடைக்காது. ஏன்னா நம்ம இலக்காக வந்து வச்சுருக்கிறதே மோக்ஷத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய ஸ்வர்க்கம் தான். ஏன் அது மோக்ஷத்துக்கும் கீழே? ஏன்னா அது போனாலும் அங்கே நிரந்தரமாக நம்ம இருக்க முடியாது. நம்மளோட புண்ணியங்கள் தீர்ந்த உடனே இன்னொரு பிறவி இறக்கணுன்றதுனால அது முக்திக்கு ஒரு படி கீழே தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது அதனால் ஸ்வர்க்கத்தை நம்ம இலக்காக வச்சுக்கிட்டோன்னா மோக்ஷம் நிச்சயம் கிடைக்காது. அந்த ஸ்வர்க்கமும் கிடைக்குமா கிடைக்காதான்றது நமக்கு கேரண்டி இல்லை இல்லையா? ஆனால் மோக்ஷத்தை நம்ம குறியாக வச்சோம் அப்படின்னா அந்த மோட்சத்தை இலக்காக வச்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம செயல்படுவோம். அப்போ ஒருபடிப்பட்டதான மனதாக இருக்கும். ஏன்னா இப்போ ஸ்வர்க்கத்தை வச்சுக்கிட்டோன்னா ஸ்வர்க்கத்துக்கு இங்கே நம்ம உலகத்தில் இருக்கும்போதும் நம்ம இந்த இன்பம் நம்ம பணத்தை பின்னாடியோ இல்லை மற்ற விஷயங்கள் பின்னாடியோ வந்து போயிட்டு நம்மளோட இலக்கு ஒருபடிப்பட்டதாக இருக்காது. அதனால் அடுத்து ஸ்வர்க்கமும் கிடைக்குமான்னு தெரியாது. ஸ்வர்க்கம் வந்து கிடைச்சாலும் திரும்ப பிறவி வந்துடும். ஆனால் மோட்சத்தை இலக்காக வச்சோன்னா ஒருபடிப்பட்டதான புத்தி அது. ஏன்னா மோட்சம் போகணுன்னாலே நம்ம ஆத்மாவை பற்றி உணரணும், நம்ம வந்து பற்று இல்லாமல் நிறைய விலகி இருக்க தெரியணும், பகவானுக்கு எல்லாமே வந்து நம்ம ஒரு தொண்டாக செய்கிறோன்ற அந்த உணர்வோடு வந்து செய்வோம். அப்போ எவ்வளோ விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இலக்கு நோக்கியே போகுது இல்லையா? நமக்கு இலக்கு மாறவே இல்லை. அந்த ஒரு இலக்கு நோக்கியே செயல்படுறதுனால ஒருபடிப்பட்டதான புத்தி இருக்கும். அதனால் மோட்சம் நிச்சயம் கிடச்சிரும். அண்ட் மோட்சத்தையே நம்ம இலக்காக வச்சுருக்கிறதுனால இப்படி நம்ம செயல்படுறதுனால பற்று இல்லாமல் நான் தான் செய்கிறேன்ற அந்த அகங்காரம் இல்லாமல் செயல்படுறதுனால பகவான் இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவையோ அதையும் அவரே கொடுத்துருவார், நம்மளோட முயற்சி இல்லாமல். ஆனால் இப்போ ஸ்வர்க்கத்தை நம்ம இலக்காக வச்சோன்னா இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன தேவையோ அதுக்கும் நம்ம பாடுபடணும். இன்றைக்கி நம்ம கார் வேணுன்றதுக்காக பாடுபடுவோம், நாளைக்கு அந்த இலக்கு மாறிடும், வீடு வேணுன்றது இலக்காக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பாடுபடுவோம். அப்போ இலக்கு மாறிக்கிட்டே இருக்குது, ஒருபடிப்பட்டதான புத்தி இல்லை. ஒவ்வொரு இலக்கு மாற மாற அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறி மாறி செயல்பட வேண்டியிருக்கு. ஸ்வர்க்கம் கிடைக்குமான்னு தெரியல இந்த ஒரு பாடலை. ஸ்வர்க்கம் கிடைச்சாலும் புண்ணியம் முடிஞ்சோடனே திரும்ப பிறவி இருக்குது. ஆனால் மோட்சத்தை இலக்காக வச்சோன்னா ஒரே இலக்கு, அதை நோக்கி நம்ம செயல்படுவோம், உருப்படிப்பட்டதான புத்தி. அதனால் அங்கே இங்கே வந்து நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. அந்த மோட்சம் நிச்சயமாக கிடச்சிரும். அந்த மோட்சம் கிடச்சிரும்ன்றது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்க சமயமும் இவ்வளோ ஒரு உயர்ந்த இலக்கை வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்படுறதுனால இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன தேவைகளோ அதையும் நமக்கு கிடைக்கும்படி பகவானே செய்வார். அப்படின்றதுனால மோட்சம்தான் உயர்ந்தது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த ஸ்லோகம் மூலமாக பகவான் சொல்ல வரார். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.